ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுங்க ப்ரூமா பார்க்கலாமாங்க. அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கண்மணி கல்யாணத்தை நம்ம நல்லா விசாரித்து நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரித்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தோம் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேதுக்கிட்ட நல்லபடியாக அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கேட்ட சேதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது வாக்குமூலமே போதும் அங்கே மாப்பிள்ளை நல்லவர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே இந்த விஷயம் தெரிஞ்சவர் அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே மாப்பிள்ளையோட அங்கே அப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரிக்கு கால் பண்ணி இது மாதிரி சேது விசாரிச்சுட்ருக்கான், எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சேதுக்கே கால் பண்ணி இது மாதிரி நீங்கள் கல்யாணம் நாளைக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன தான் நினைக்கிறது, எங்கள் மரியாதைன்னு ஒன்று இருக்குது, அது சுத்தமாக இல்லாமல் போயிடும். நீங்கள் இது மாதிரி விசாரிக்கிறது எங்களுக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களும் பார்த்தீங்கன்னா சேதுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சேதுமே பார்த்தீங்கன்னா இதை கேட்டதும் உடனே பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கிட்டையுமே விசாரிக்காமல் சைலண்டாகவே வந்துடுறாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே சேது பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு, தமிழ் செல்வி நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் அவளுக்கு பிடிக்காது போல், அவள் பொய்யா எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லியே அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏமாற்றி வச்சுருந்தா. எங்கள் வீட்டில் எது ஒரு நல்ல காரியம் நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்மணியுமே பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி நம்ம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுமுகமே பார்த்தீங்கன்னா நான் உங்கள் அப்பாவை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஏன்னா உங்கள் அப்பாவாகட்டும் அப்பத்தாவாகட்டும் மோகனா அம்மாவும் இருக்கட்டும் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, எங்கள் அக்கா உசுரவே காப்பாற்றினது அவங்க மட்டும்தான். ஏன்னா நான் இப்போ வந்து அவங்கள மீறி நான் உன்னை கூட்டிகிட்டு போனேன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும், ஏன்னா அது அது என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்மணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. கண்மணியுமே பார்த்திங்கன்னா நான் கட்டிக்கிட்டா உங்களை தான் கட்டிப்பேன், என் கழுத்தில் தாலி ஏறணும்னா அது உங்கள் கையால் மட்டும்தான், அப்படி இல்லைன்னா என் உசுரை நீங்கள் பார்க்கவே முடியாது, நான் வேறு ஒருத்தரை கட்டிக்கிட்டேன்னா நான் செத்து தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்மணியே பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆறுமுகமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சேது ஐயா மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்து எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க, நான் அவங்களுக்கு துரோகத்தை பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமாகவும் கட் பண்ணிடுறாங்க. ஒரு சைடு கோவமாக கட் பண்ணாலுமே இங்கே கண்மணி மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கண்மணி சொல்கிற மாதிரி நம்ம அவளை கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அங்கே ராஜாகம் ஐயா எவ்வளோ பெரிய அசிங்கத்தை மீட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சு குழப்பமாக இருக்காங்க. அங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள ரூமுக்குள்ளே போகிறாங்க. எதுக்காக அழுந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க ஒன்றே பார்த்தீங்கன்னா கண்மணியுமே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைம்மா, நான் கல்யாணமே பண்ணிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்தை சுத்தமாக விருப்பம் இல்லை, அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே கேட்காம அங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா நீ சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா மனசை தேத்திக்கின்னு நல்ல மாப்பிள்ளையே கிடச்சிருக்காங்க, நீ போய் அங்கே நல்லா வாழுவ, பேசாமல் உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அங்கே நல்லபடியாக வாழ்கிற வழியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மோகனானுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா உடனே எங்கள் சித்ராக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சேதுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு போல், அங்கே மாப்பிள்ளை வீட்டான போயிட்டு அங்கே அவங்க ஊர் ஆட்களை வச்சுக்கிட்டு அங்கே மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சுட்ருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பா கால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சித்ரா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அம்மா இங்கே சேதுக்கு யார் சொல்லி விட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தோன்னா அது யாருன்னு தெரியல, ஆனால் இது மாதிரி விசாரிக்கிறாங்கன்னா என்ன விஷயத்த யார் சொன்னாங்கன்னே தெரியல, ஆனால் அந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடந்தால் நம்ம நல்லா ஒரு லாபத்தை பார்க்கலாம், நல்லா நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம சீக்கிரமாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரியுமே சித்ராவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாபத்தையும் தாமரையும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இங்கே கருப்பு வந்ததை வச்சுக்கிட்டு இந்த கருப்பும் பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்தான், இப்போ இங்கே தமிழ் செல்வி கூட போயிட்டு சேர்ந்து எதிர்கட்சி ஆளாக நம்மளுக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்து இப்போ இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாவுமே பார்த்தீங்கன்னா நீ இது சாபத்திரி நீ எதுவுமே பேசாது, அவங்க சின்ன வயசுலேருந்து இங்கேருந்து வளர்ந்தவன், அவனை பற்றி நீங்கள் யாருமே எதுவுமே பேசக்கூடாது, அவன் எவ்வளோ சண்டை வந்தாலையும் இது வந்தாலையும் அவன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கருப்புமே பார்த்தீங்கன்னா இங்கே சேது கூட நல்லாவே பேசுகிறாரு.
ஏன்னா சேதுக்குமே கோவம் இருந்தாலுமே அவங்க மாமா மேலே கருப்புக்கிட்ட கோவம் இல்லைன்னே சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அங்கே கருப்புமே பார்த்திங்கன்னா அவங்க பேசவும் உடனே பார்த்திங்கன்னா ஏற்றுக்கினாங்க. அதுக்கப்புறம் அங்கே அப்பத்தாவும் மலருமே பார்த்திங்கன்னா அங்கே எப்படியோ ஒரு வழியாக நம்மளுக்கு நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சேதுமே பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தோடு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கலாமாங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.